தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள முருகன் கோவில்களில் பக்தர்கள் வழிபட்டனர். தைப்பூச திருவிழாவையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக திருச்செந்தூருக்கு வருகை தந்தனர். அலகு குத்தியும் காவடி எடுத்தும் பக்தர்கள் தங்களது நேர்த்தி கடன்களை செலுத்தினர். பின்னர் திருச்செந்தூர் கடலில் நீராடி முருகனை அவர்கள் வழிபட்டனர். பக்தர்களின் வசதிக்காக கோயில் நிர்வாகம் சார்பில் குடிநீர், கழிப்பறை உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் 750க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனிக்கு பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். பழனி அடிவாரம், கிரிவீதி, சன்னதி வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பக்தர்கள் தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் வண்ணமாக காவடி ஆட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் என ஆடினர். பக்தர்கள் விரைவாக முருகனை வழிபட செய்ய கோவில் நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் அன்னதானம் மற்றும் பிஸ்கெட், தண்ணீர் உள்ளிட்டவைகள் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. தென்மண்டல ஐஜி தலைமையிலான 3 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் என 3000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கோயில் நிர்வாகம் சார்பில் 500க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் பழனியிலிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 7 ஆண்டுகளுக்கு பிறகு தைப்பூச விழா நடைபெறுகிறது. பழமையான இக்கோயில் திமுக ஆட்சியில் புனரமைக்கப்பட்டு நடைபெற்ற திருப்பணிகள் நிறைவடைந்து கடந்த ஆண்டு ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிலையில் தைப்பூச உற்சவம் 7 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகிறது. 30,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகை தந்துள்ளதால் அடிப்படை வசதிகளை கோயில் நிர்வாகம் செய்துள்ளது. தைப்பூசத்தையொட்டி கோயில் வளாகம் முழுவதும் பழங்கள், மலர் மாலைகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. வேல்குன்றம் மலை மீது மின்விளக்கு அலங்காரமும் பந்தலும் அமைக்கப்பட்டுள்ளது.